வணக்கம். என் அன்பான உறவுகளுக்கு ஒரு வார காலமாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். கண்டனத்தை முகநூலில் தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். களத்தில் செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் இது உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியது, ஆணையிட்டது இதுபோன்று பெயர் பலகைகளை எடுக்கணும்னு. ஆனால் அரசு அதிகாரிகள் திராவிட மாடல் ஆட்சியில் தேவர் சமுதாய, அதாவது தேசிய தலைவராக இன்னைக்கு தெய்வ திருமகனார் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் புகைப்படத்தை குறித்த பேனர்களை மட்டுமே எடுக்கின்றனர். இளையாங்குடியில் கோயிலாக வழிபட்ட தலத்தை இடித்து தள்ளியது ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஆனால் ஒரு தலைபட்சமாக செயல்படும் அரசு அதிகாரிகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். உயர்நீதிமன்றம் என்ன சொன்னது? கொடி கம்பங்களும் பெயர் பலகைகளையும் அனைத்தையும் எடுக்க சொல்லி. ஆனால் அரசு அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? குறிப்பிட்டு தேவர் சமுதாயத்தின் பெயர் பலகையை மட்டும் எடுக்கிறார்கள். ஏன் என்று கேட்டால் உத்தரவு உத்தரவு உத்தரவுன்னு சொல்கிறாங்க. இது நீடிக்காது. அதிகாரங்கள் மாறுபடும், அரசியல் அதிகாரங்களும் மாறுபடும். தமிழகம் முழுவதும் நாங்கள் பெயர் பலகை வைப்போம், ஆலயங்களை எழுப்புவோம். ஆலயங்களை எழுப்பினால் இடிக்க முடியாதல்லவா? ஒரு ஆலயங்களை இடிக்கிறோம், 2 ஆலயங்களை இடிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு தேவர் சமுதாயத்தில் உள்ள வீரர்களின் வீட்டு வாசலில் ஆலயங்களை எழுப்புவோம். அப்போ என்ன செய்வீங்க சொல்லுங்கள்? அனுமதி வாங்கி தான் நாங்கள் ஆலயங்களை எழுப்போம். அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. சொந்த இடத்துல ஆலயங்களை கட்டினா என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு வீட்டிலும் வாசலில், வீட்டுக்குள்ளேயே கூட கட்டுவோம், ஆலயங்கள் கட்டுவோம். இடம் எங்கெங்கே இருக்குது, சொந்தமாக இருக்குன்ட்டு கேட்டு கட்டுவோம். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஓரிரு போர்டுகளை எடுத்ததினால் வெற்றி பெற்றலாம் என்று நினைக்காதீர்கள். கூடிய விரைவில் தமிழகம் முழுவதும் சிலைகள் அமைக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது தமிழகம் முழுவதும் வைப்போம். ஒட்டுமொத்த தேவர் சமுதாயம் ஒன்று கூடுவோம் கூடிய விரைவில். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாடு தேவர் பேரவை ஒரு காலகட்டத்தில் அரசை அஞ்சுகிற அளவுக்கு செயல்பட்டது. இப்போ நிறைய தலைவர்கள் வந்ததுனால, பிரிவுகள் அதிகமாக போனதுனால உறவுகள் அனைவரும் அந்தந்த இயக்கத்தில் போய் சேர்றாங்க. அவங்க மேலே யாரும் தப்பு இல்லை. ஏன்னா எல்லாரும் நல்லது செய்து தான் வந்திருக்காங்க. சரிங்களா? இதில் இன்னொரு தகவல் என்னென்னா, மாற்று சமுதாயத்தினரும் இது எதுக்குறாங்க. அந்த ஆலயத்தை இடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாரும் ஆதரவாக இருக்காங்க. ஆனால் நம்ம சமுதாயத்தில் ஒரு சிலர் அதை ஆதரிக்கிறாங்க மறைமுகமாக. அது தெய்வ திருமகனார் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். கண்டிப்பாக அதுக்கான கூலியை கொடுப்பார். அன்றைக்கி நான் இதை பேசி வீடியோ போடுவேன். சரிங்களா? கூடிய விரைவில் நான் அந்த பதிவை போடுவேன். மறைமுகமாக சில விஷயங்கள் நடக்குது. இயற்கை விவசாயங்கள் அழிக்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது. அதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். இது காவல்துறை கண்டிப்பாக இதை தடுக்கணும். பெயர் பலகை ஓரிரு இடத்தில் எடுத்துட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைக்காதீர்கள். ஒட்டுமொத்த தேவர் சமுதாயமும் சொந்த இடத்தில் வீட்டு வாசப்படியில் அனைவரும் தேவர் புகைப்படம் போட்டு பெயர் பலகை வைப்பார்கள். அப்போ என்ன செய்வீர்கள்? அனுமதி வாங்காத இடத்தில் வைத்தால் தான் எடுப்பீர்கள். அனைவரும் ஒட்டுமொத்த தேவர் 3 கோடி சமுதாயமும் ஒன்று சேர்ந்து அவரவர்கள் வீட்டில் உள்ள வாசலில்
தெய்வீக திருமகனார் அவர்களின் படத்தை பொறித்து வாசலில் வைத்தால் என்ன செய்வீர்கள்? வீட்டினுள் கொடியேற்றினால் என்ன செய்வீர்கள்? ஆனால் மேலே பறக்கும் அல்லவா, அனைவரும் பார்ப்பீங்கள்ல. ஒவ்வொரு வீட்டு வாசப்படில் ஏற்றினா தமிழ்நாடு முழுவதும் நாம் மிக வலிமையாக காட்ட முடியும். இது கூடிய விரைவில் நடக்கும். அப்போது தமிழக அரசாங்கம் புரிந்து கொள்ளும். வீட்டினுள் அனுமதி வாங்க தேவையில்லை. வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு நாங்கள் ஏன் அனுமதி வாங்கணும் சொல்லுங்கள்? ஆனால் வைப்போம், தமிழகம் முழுவதும் வைப்போம். ஒவ்வொரு வீரர்களும் வைப்பார்கள், அதில் மாற்று கருத்து கிடையாது. வைக்கும் போது தெரியும். சிறிது சிறிதாக ஒவ்வொரு வீட்டிலும் வைக்க ஆரம்பித்து விட்டால் நம்ம தான் மிகப்பெரிய ஒரு சமுதாயம் என்று அனைவருக்கும் தெரிய வரும். அனைவருக்கும் தெரியும், இருந்தாலும் அதை தெரியப்படுத்தணும். அதுக்கான ஆயத்தத்தில் நம்ம வீரர்கள் இறங்கணும். எந்த இயக்கத்துலேயும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஐயாவோட புகைப்படத்தை பொறித்து அவரவர் வீட்டில் வையுங்கள். அது தெய்வ திருமகனார் மட்டுமல்ல, தெய்வீக மாமன்னர் மருது சகோதரர்கள் புகைப்படத்தையும் வைக்கலாம். வெள்ளையனை உயிருடன் உயிர் பிச்சை கொடுத்து அவர்கள் நாட்டுக்கு அனுப்பின வீர வேலு நாச்சியார் அம்மையாரின் புகைப்படத்தையும் வைக்கலாம். இது போன்று நம்ம முன்னோர்களின் நிறைய மன்னர்கள் இருக்காங்க. எல்லார் படத்தையும் அவங்கவுங்க விருப்பப்படி வச்சுக்கலாம். ஆனால் வீட்டு வாசப்படியில் வைக்க வேண்டும். வைத்தால் மட்டுமே நாம் சாதிக்க முடியும். பொது இடத்தில் வைத்தால் இடிப்பார்கள், எடுப்பார்கள். ஆனால் வீட்டினுள் மக்கள் பார்ப்பது போல் வைத்தால் எப்படி செய்வார்கள்? என் வீட்டின் சுவற்றுள் நான் பெயர் பலகை வைக்கிறேன், உங்களுக்கு என்ன அப்படி என்று நாம் கேட்கலாம். இது உயர்நீதிமன்றமும் அனுமதிக்கும், காவல்துறையும் அனுமதிக்கும். ஏன்னா வேறு வழி இல்லை. இவர்கள் நாம் செய்வது சரி என்று ஒற்றுக்கொள்வார்கள். வீட்டினுள் வைப்பது யாராலையும் தடுக்க முடியாது. தயவு செய்து அனைவரும் பெயர் பலகை வையுங்கள். இன்றும் சிறப்பாக இருக்கும். நன்றி உறவுகளே. தமிழ்நாடு தேவர் பரவிலிருந்து மாநில பொருளாளர் முத்துப்பாண்டி தேவர்.